ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகாஷ் கிட்டன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேதி 21 சனிக்கிழமை டிசம்பர் மாதம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து பார்த்துருப்பீங்க, தசீர். அவனோட அண்ணனுக்கு வந்து திருச்சியில் வந்து மேரேஜ். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்து பசங்களாம் வந்து கிளம்புறோம். போன ட்ரிப்பில் தடா ட்ரிப்பில் நீங்கள் பார்த்த ஒரு 2 பேர் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகலை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் வரல, அவனுக்கு ஏதோ ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்டிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிச்சனா. அவனுக்கு என்னென்னா வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி கையில் அடிபட்டு மாவு கொட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ அதனால் அவனும் வரல. இப்போது எங்கே நமக்கு வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தான் ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். நானும் அப்படியே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னப்பா விளையாட்டு போட்டுமனே போற அழகா இருக்குது. ஸோ நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க. நானும் தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கா? வாங்க வாங்க வாங்க. ஏய், அங்கே போகிற? இங்கே தான் ஒன்று சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன? அதான் எங்கே இருக்கோம் நம்ம? தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்கு வந்துருக்கோம்? ஸ்டாண்டுக்கு வந்துருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இது தசகிராம் அண்ணன் மேரேஜ். அவங்க அண்ணன் மேரேஜ். நாளைக்கு காலைல போகிறோம். திரும்பி வந்துடும். பிரியாணி நல்லா வெட்டுன்னு வெட்ட போகிறேன். நான் போகிறது இந்த பஷீர் பாய் பிரியாணிக்கு மட்டும்தான். ஏன்டா அப்படி தானே பேசுனீங்க? இந்த அதுல் பையன் அவங்க அண்ணன் கல்யாணத்துலேயே ஏன் சாப்பிட்டு தான் வந்தோம். ஏன்டா என்ன அங்கே அந்தளவு ஆம்பூர் பிரியாணி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சான். அந்த அளவுக்கு இல்லைல்லாம். ஏடா ஆம்பூர் பிரியாணி ஹோட்டலில் வாங்கி வந்தா கொடுக்குறான், அவன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆம்பூரில் தானே செய்கிறான். ஆம்பூரில் செஞ்சா ஆம்பூர் பிரியாணியா? பிரியாணி அந்த ஸ்டைலில் செய்யணும்டா. ஆம்பூரில் செஞ்சா ஆம்பூர் பிரியாணியா? கடல் கடந்துமே பையா, அஜினமோட்டோ வேணாம். ஏன் அஜினமோட்டோ சாப்பிட்டாச்சு? சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. நல்லா இருக்கும். வேணா போய் வாங்கிக்க. அண்ணா, அவங்க அண்ணங்களை இருந்து போகிற எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஏன்டா? என் வேலையெல்லாம் விட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஏடா வேலை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா. இன்னைக்கே வேலையை வச்சு சாவடிக்கிறானுங்கடா என்ன. பார்சல் தான் பாய், பார்சல். இதில் 2 பீஸ் போட சொல்லு. ஸோ பசங்களாம் பார்சல் வாங்கிட்டு இருக்கானுங்க. டைம் ஆகுறா? டைம் ஆகுது. தான் நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டு வந்தான். எடுத்து வச்சுக்கிறா. ஏன் உனக்கு இந்த அளவுக்கு சூடாகுதுடா? எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இதை எடுத்துக்கலாம். பார்த்து வாடா. மாப்பிள்ளை இறந்துட்டா பேரு மச்சான் நீங்க சொல்லு மச்சான். மச்சான் நாங்களாம் 6ஆவதுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு வரோம். ஏன் படிச்சு யோசிக்கிறேன். அதெல்லாம் கேட்கல. உன் பேர் எங்கடா பர்த்? எங்க? இப்படி அது இல்லடா. இந்த மூஞ்சை வந்து நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. போன ட்ரிப்லேயே வந்து வர வேண்டியது நாய் வந்து மிஸ் ஆகும். இந்த நாய் எப்பயாவது ஏதாவது ஒரு ட்ரிப்பில் தான் வரும். ஏதாவது கல்யாணம், காசுக்கு, அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் இந்த நாய் வந்து அட்டாச் ஆகும். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்டை ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். கமான் ஓடுங்க. போங்க நேராக போங்க. 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து S10 மச்சான். S10 அவ்வளோதான். ஏன்னா அது தோசை எனக்கு பத்தவே இல்லை. எனக்கே பத்திரம் மச்சான். சாப்பிடலாம். லைட் பொறுமையாக சாப்பிட்டுருப்பேன் நான். நீங்கள் எல்லாம் ஒரே டைம் பாதி போய் சிக்கன் கறி தான் கட்டாந்துருக்கேன்.
அதெல்லாம் என்ன தைலங்களே எடுத்துன்னு வந்தீங்களா கவுச்சு 5000 போடுப்பா. மூணுமே நமக்கு தான்டா. எங்கன்னா பட்டு சொல்ல இதை தூக்கி விடுறேங்க நடுவில் பார்த்துக்கோங்க. ஆனால் மேலேருந்து பாம்பியும் போட போகிறேன். பசிக்குதா உனக்கு? பசிக்குதுன்னா ட்ரெயின் எடுக்கட்டும், சாப்பிடலாம். ஆமாம், எனக்கு இன்னமும் இதான் நம்ம ட்ரெயினான்னு பயமாகுது. 12 மணி கிளம்பிச்சா இதான் நம்ம ட்ரெயின். இல்லைன்னா இது கிடையாது, இல்லைன்னா இது கிடையாது. என்னடா யாரி கூட்டம் அப்படி யாரிங்க அது ஏதோ சொல்லுவாங்கடா, அது யாருக்கு? ஏய் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த அசிங்கமா இருக்கிறேன் நான் டாக்டர் எங்களை யாரா நீங்க தச்சுறீங்களே கேட்குறேன். அப்போ என்னது இது? அப்படி ஏர் லாக்னா கிடையாது. ஏர் லாக்ன்ற வார்த்தை கிடையாது. இந்த அந்த இது வேற என்னது இது? எலும்பு முடியுது அவ்வளோதான். அது இல்லை, எனக்கு புரியல. வந்து ஏர் லாக்கா? அப்படின்னா ஏர் லாக்னா என்ன? வண்டிக்கா வருதுல்ல, ஏதோ சொல்லுவாங்க. யாரா நீ யாருக்கு இவர் பெரிய டாக்டரு. அவங்க கேட்டாங்களா நீ எப்படி டாக்டர் கேட்டாங்க. இவன் தசைக்கு சொன்னாட்டி அண்ணா கூட்டினே போனாங்க வாடகை இல்ல இல்ல. இப்ப நீ நார்மலா வண்டி ஓட்டுறனா பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் அதாவது 12 hour 10 hour வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கேன். கண்ட்ரோலா ஓட்டுறாங்க. அவன் கண்ணு தெரியாது, அவங்க கண்டி போடுவாங்க. அது இல்லடா, இப்ப அவன் எங்கேயாச்சும் விட்டாதான்டா இது. நான் காலர் வந்துக்கிறான்டா. அவங்க காலர் வருவாங்க, அவன் லைட்டா வந்து இடிச்சுக்கிறான். பிரேக் ஓ, அங்க இடிச்சிட்டானா? இடிச்சுனா இவன் முறுக்கிட்டு இந்த இடத்துல மச்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போன வாட்டி சொன்னீங்க தடாக்கு போகும்போது வண்டி ஓட்ட தெரியாது நாய். ஏய், நம்ம இது டிபி கோட்டா போவோமே, அப்போ உன் வண்டி ஓட்ட தெரியாம ஸ்டாப் பண்ணி விட்டால. ஃபிளாஷ்பேக். உங்க வண்டி என்னாச்சு? வண்டியே ஓட்ட தெரியல. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்ட? கரெக்டா அந்த இது இருக்குல்ல, பாட்டில் சர்டிஃபிகேட் ஆச்சு தாண்டா. என்ன மச்சான் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு கொடுக்கலாம். இந்த ஏரியா நம்ம பவர் பேங்க்ல எடுத்து வந்து சார்ஜர் போடுறேன். பவர் பேங்க் இருக்கு, பவர் பேங்க் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா நம்ம தானே? நீ தூங்கும் போது அதை தூக்கி இதை மாட்டிக்குவேன். மாட்டிட்டு தூங்க. வண்டி மூவ் ஆகும் போது திறக்கலாம்டா. அதுக்குள்ளேயே திறக்கிற. இல்லடா, இவன் போய் ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணி பர்த்த காசு கொடுக்க விட்டான்டா அவன். இருப்பான் செப்பல் போட்டு வருதுக்குனால பாத்ரூம்ல போறேன். இல்ல, இப்ப நாங்களாம் செப்பல் போட்டு தான் வந்திருக்கோம். நீ செப்பல் போட்டா நான் வரணும். விளையாண்டா குளிர் நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருந்தா போட்டு நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. தண்ணி போதுமா? போதாது. எட்டி பார்க்கறான் பாரு. தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கோ மச்சான். யாரா ஐடி பார்த்துட்டு வாங்கிட்டா? சொல்லுறா பாருங்க. வாங்கிட்டு வர வேண்டியதானே? அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், தூங்கும்போது சாப்பிடலாம். இந்த ஏய் சாப்பாடு சாப்பிட போனேன். சாப்பாடு சாப்பிடணும் எதுக்கு? நீ என்ன திங்கிறதுலயே இரு. சாப்பிட்டு எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். உனக்கு வேணுமாடா தம்பி? சாப்பிடு. எனக்கு வேணாம்டா. ஏய் போரியவா? ஒரு செட்டு ட்ரெஸ் அவ்வளோதான். என்ன வச்சிருக்கேன்? எல்லாம் இருக்கு. காயாத சட்டி ஒன்று வச்சிருக்கேன். அப்படியே தோத்துக்கா. காயாத சட்டி. அங்க போய் காய ஊத்தி. ஏண்டா அது இல்லடா. இரு உன் வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கா? புரியல. அயன் பாக்ஸ் இருக்கா? அயன் பாக்ஸ் அதை வச்சு ஒரு தேய்ச்சா காஞ்சிட போகுது. எதுக்கு? ட்ரெயின் கிளம்புது. சென்னை. எவனோ ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போடுவானே இந்த நேரத்தில், பாய் பாய் சென்னைன்னு. எந்த நைன் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நந்தா போடுவான். அதை நீ போடுறியா? தெரியும். சட்டியை காய போட்டிருக்க மாதிரி முபாரக்க. அதை இடம் கொஞ்சம்
சட்டி வீட்டுல வந்து துவைச்சு இங்க வந்து காய போட்டுக்கிறான். நாராயணா இதெல்லாம் ஒரு உனக்கு புரியாது மச்சான். வீடியோ போற மச்சான், அப்பதான் புரியும். சரி, இங்க ஒருத்தர் வரணுமே, எங்க அவரு? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாராயணா, உன் மேலே படுத்துக்குவா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல? 1 hour later. மச்சான் மச்சான், தூங்குறியா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? சரி தூங்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்ப. குளிரவேடா, குளிரவே இல்ல. ஒரு 60 கழிச்சு இல்ல மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:15 ஆகும். மேலே ஏற போறீங்களா? ஓகே. மணி வந்து ஒரு 4:15 ஆகும். பசங்க எல்லாம் எழுந்துட்டாங்க. நான் எழுப்பி விட்டேன். நான் தூங்கலை. நான் தூங்கல. பேசிட்டு இருக்குல்ல, பேசிட்டு இருக்கும்போது அங்கே திருப்புறேன். பாய் வந்து ஏதோ ரூம் ஏதோ புக் பண்ணிருப்பான்னு பார்த்தா அந்த ரூம் புக் பண்ற பொறுப்பை அந்த நைட் ஒப்படைச்சிருக்கான். எங்கடா புக் பண்ணிருக்காங்க? பிளாட்ஃபார்ம் தான். என்னடா என்ன பெரிய கோமாதர் பேசிட்டு இருக்கா? முடியல. ஜட்டி காஞ்சிச்சா? வை பேக்ல வை. லைட்டா காஞ்சிச்சா? அதுல உன் பேக்ல தான் வைக்கிறான். செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வரும்? விளங்கும்டா. வெல்கம் டு திருச்சிராப்பள்ளி. போலாமா? நாராயணா, இவன நந்தா, நந்தா என்ன கதை? நெட் வரமானது ரோமிங். நெட் வர மாட்டேங்குதா? என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க போய் தூங்க போறோம்? இத்தனை பேர் இறக்கி விட்டு எல்லாம் எங்க போய் தூங்க போறோம்? இங்கேயே தூங்க வேண்டிய எவ்வளவு நேரம் பாரு. சீக்கிரம் வாங்க, இடம் பிடிச்சிட போறாங்க. டேய், நீங்க எல்லாம் பிளாட் போறீங்களா? மணிண்ணா 4:20. இதுக்கப்புறம் என்னதான்? ஏய் சிவா, டீ குடிப்போம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இங்கே போயிட வேண்டியதான் நம்ம. எங்க வீட்டுக்கா? நோ ரூம், ஒன்லி பிளாட்ஃபார்ம். இப்போ ரூம் புக் பண்ற. போலாம் வாங்க. டேய், ரூம் புக் பண்றா? போலாம் வாங்க. போய் கேட்டு சரி பாப்போம். எங்கடா? இல்ல பிளான் பண்ணுவோம். 10 பேர் கூட்ட ரூம் புக் பண்ணாத பிளாட்ஃபார்ம்ல போடுறான்றான். A few moments later. 5 ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா? ஒரு 4 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார். காரியத்தை குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. குடிச்ச கூட லவ் பண்ணிட்டீங்களேங்க.
ஏய் அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. அவங்க சொல்லிட்டாங்க ரூம் எதுவுமே இல்லையா, ஆனால் பிஷப் எங்கேயா அவங்க அங்கே வர முடியாதுண்டா. இவன் ஒரு லூசு பைசா. பாய் அவர்களின் நினைப்பு என்னவென்றால், நான் முதலில் திருச்சி செல்கிறேன். அங்கே சென்று மண்டபத்தில் ஏதாவது அறைகள் இருக்குமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். இல்லை எனில் நான் உங்களுக்கு ஒரு விவரத்தை அனுப்பியுள்ளேன். ரயில்வே லான்ச், அங்கே தங்குங்கள் என்றான். இதுதான் அந்த ரயில், அப்படியே காட்டுங்க. இதுதான் லான்ச். இதுதான் 30,000 ரயில்கள் ஒருவருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு நபருக்கு 30,000 மட்டுமே கட்டணும். எங்கே இதுதான் போடுவேன். திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ப்ரீபெய்டு. அவன் மண்டபத்தில் ரூம் போட்டுப்பான்னு வந்தான்டா. இல்லைடா மண்டபத்தில் அவைகளே ரூம்லடா. சரிடா அது எங்கடா இருக்கு டேய் டேய் நந்தா எக்ஸிட் லான்ச்சு, வெயிட்டிங் ஹால் 24/7. வாஷ்ரூம் இருக்கு, சரி பாத்ரூம் இருக்கு. இப்போ நம்ம இருக்கா. சரி நாங்கள் வந்துட்டோம், இங்கே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ரூம் எதுவும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது? நீ உன் ஃபோனை மட்டும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வையே, நான் ரூம் பார்த்துட்டு சொல்கிறேன். மக்களே இவனுக்கு 2 பேரும் சரியில்லை. இன்ஸ்டாவில் பிட்டு பட பார்க்குறாடுவ. படுக்கையில் தேவைப்படும். திருச்சியில பால்கோவா ஃபேமஸா. பால்கோவா பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? நான் சொல்லுங்க. வாங்க போங்க. பாய் சொல்லு பாய். ஆஃப் கேமரால எல்லாம் சிக்குது, ஆன் கேமரால என்னங்க? A few moments later. ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஆன்லைன்ல டீ ஆர்டர் பண்ணுங்க பாய். நல்லா இருக்கா? படுத்து தூங்கிட்டு காலைல இப்போ மேரேஜுக்கு ஏஞ்சி கிளம்ப வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன அது உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனை மாணிக்கிறான். கொட்டுறவங்களாம் கொட்டிக்கலாம். என்ன திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. 20 செகண்ட்ல ஆரம்பிக்கும். 1 2 3 ஓகே ஸ்டார்ட். அவன் ரொம்ப நிக்கல. ஏய் கை ஸ்ட்ரைட்டா வை. உடம்பு வலிக்குதா? அடச்சி அடுத்தே விட்டானே ஐயா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. போனா என்ன இப்போ அப்படி வெயிட் பண்ண போறான். சீன்ஸ்ல போய் ஷாப்ல ஏய் ஏந்திரி. One hour later. வாங்க பாய். பாத்தீங்கன்னா guys, நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கேன். என்னது? அது வந்து நான்வெஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சு வந்துக்குது பாரு. தான் துட்டுல குடிக்கும் போது தக்காளி ஊருக்கா நக்கிக்கா, ஓசி குடிக்கும் போது ஒரு வாய்க்கு ஆம திங்கி அன்னை கொண்ட திங்கலாம் ஒன்று. ஏய் அங்க பாரு. லடிக்கி லடிக்கி என்ன லடிக்கி இல்ல, நம்மளாம் உட்காந்து சாட்டான், நம்ம கூட உட்காந்து சாட்டான் அவன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நவீன் தெரியும் கை வந்து அவனுக்கு சொல்லி சுதர்சன் டேரக்டா சொல்லணும்ல ஒரு வார்த்தை, இல்லாம நான் வர மாட்டேன்ட்டு அதை சொல்ல போல. அதுக்குள்ள போன் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்டா இப்படி இருக்க? சுதர்சன் ஏன் நீ வரல? ஏன் வரலையா? ஏன் வரல? நவீன் ஏன் நீ வரல? அதுதான் கேட்டேன். எல்லாம் கேட்டா வேலை இல்லைட்டாங்க. உனக்கு வேலை இல்லை, 1000 வேலை இருக்கு எனக்கு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டான். சரி யாரு 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 அது வந்து சுதர்சன். சுதர்சன் சொன்னான். என்ன சொன்னான்? ஏய் என்னடா ஏன்டா ஏய் எனக்கு 1000 வேலை இருக்குடா அப்படின்ட்டு கட் பண்ணிட்டான். அது நீ என்ன சொன்னீங்க? அப்போ நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமலா இருக்கோம் அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ கூட இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, அதாவது அவன் வந்தா கண்ணு முன்னாடி நின்று பேசுவான்னா ஒரு வீடியோ எடுத்ததுக்கு அப்படியே டெல் பண்ணி எடுத்துட்டு ஓடுறாங்க, போன் எடுத்துட்டு ஓடுறான். மச்சான் தைரியத்தை பத்தி தெரியல. தைரியம் எனக்கு தெரியா. நவீனுக்கு கையில அடிபட்டுருக்கு, அதனால வர எத்தனை பேர் அடிச்சாலும் ஓடாம நிப்பான்டா. இன்னொன்னு கேட்டான், ஞாயிற்றுக்கிழமை எவனாவது மீட்டிங் வைப்பாளா?
வரும்போது என்ன பண்ண தெரியுமா? டேய் ஈர ஜட்டியை வீட்டுக்கே துவச்சு ரயில்ல காய்ச்சி வரேன் அவன். இதுவரை புலிஸ்டான் கெட்டி விடுவோம் வந்து பார்த்துக்க ஆம்பாட்டுன்னு ஏன்னா நம்ம எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லாம வேற யாரும் சொல்லுவா 6.5 hours later. வீட்டிற்கு திரும்ப அமுக டுமுக அமால் டுமால்